தமிழ் புதல்வன் திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ் புதல்வன் திட்டத்தை செயல்படுத்த ரூபாய் 360 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தற்போது அரசாணை வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் தோராயமாக 3.28 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் புதல்வன் திட்டத்தை செயல்படுத்த ரூபாய் 360 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவிகள் உயர்கல்வியில் சேரும் போது அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் புதுமை பெண் திட்டமானது தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை போன்று அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த திட்டமானது வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் செயல்படுத்தப்படும் என்று ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசானது வெளியிட்டுள்ளது. அதன்படி இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்தும் அதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசானது வெளியிட்டுள்ளது. மேலும் இதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளும் இந்த அரசாணையில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி அவர்களுக்கு எந்த வகையில் இந்த 1000 ரூபாய் தொகையை அளிக்க வேண்டும், யார் யார் இதில் தகுதியானவர்கள், அவர்களுக்கான தகுதி வரம்புகள் என்ன, அவர்கள் எந்தெந்த படிப்புகளில் சேர்ந்தால் இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும், அவர்களின் தரவுகளை எவ்வாறு சரிபார்ப்பது, இந்த ஊக்கத்தொகையின் விவரம், திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் தொடர்பான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசானது வெளியிட்டுள்ளது. இதன்படி பார்த்தோம் என்றால் மொத்தம் 9 துறைகள் இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளன. உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை, தொழில்நுட்பத்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, சமூக நலத்துறை, கருவூலத்துறை உள்ளிட்ட 9 துறைகளிலிருந்து திட்டத்தை செயல்படுத்தப்பட உள்ளது. இதே போன்று ஒவ்வொரு துறைக்கும் என்ன பணிகள் என்பது தொடர்பாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நல ஆணையர் இந்த திட்டத்தின் ஒருங்கிணைப்பு அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அவர்கள்தான் தகுதியான மாணவர்கள் விண்ணப்பங்களை பட்டியலிட்டு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் நடவடிக்கையை மேற்கொள்வார். இதன் ஒட்டுமொத்த கண்காணிப்பு பணியையும் அவர்தான் மேற்கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான இதை முழுவதுமாக கண்காணிக்க மாநில அளவிலான ஒரு வழிகாட்டல் குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசு தலைமைச் செயலாளர் தலைமையில் அனைத்து துறை செயலாளர்கள், அதாவது இதில் தொடர்பு உள்ள அனைத்து துறை செயலாளர்கள் கொண்ட ஒரு மாநில வழிகாட்டு குழுவதாகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டு குழுவானது ஒருங்கிணைந்த ஒருங்கிணைப்பை உறுதி செய்வதற்காக பேச்சுவார்த்தை ஊக்குவிக்கும் விதத்தில் இந்த குழுவானது செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநில அளவான மேற்பார்வை குழுவானது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மேற்பார்வை குழுவானது அனைத்து திட்டங்களிலும் கண்காணிப்பு அணிகளை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே போன்று மாவட்ட அளவிலான செயல்பாட்டு குழுவும் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநில மாவட்ட சமூக நல அலுவலரின் செயல்பாடுகள் தொடர்பாகவும் இது விரிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான ஒரு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இந்த அரசாணையை வெளியிட்டுள்ளது. கண்ணன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.